நிறைய அவங்க சொல்லிட்டாங்க. நமக்கு நேரமும் ஆய்கொண்டிருக்கு. சுருக்கமா அதுல கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பன், கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பருக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரர் சொல்றார். அவன் பிறந்தது மலைநாடு பொத்தப்பி. ஆமா, குத்து வெட்டு கொல்லு இதுதான் அவங்களுக்கு தெரியும். குத்து வெட்டு கொல்லு, வேற எதுவும் தெரியாது. இப்படி இருந்த ஒருவனை கலைமலிந்த சீர்நம்பி அப்படின்னு சொல்றாரு. எப்படி சிந்திச்சு பார்க்கணும்ல. இப்ப சுந்தரர் தவறா சொல்லிட்டாரா? ஏமா அவருக்கு எதுவுமே தெரியாத ஒரு மரபுல பிறந்துட்டு எப்படி அவரை கலைமலிந்த சீர்நம்பியர்னு சுந்தரர் சொல்லலாம் அப்படின்னா, சுந்தரர் சிந்தித்து பார்த்தார். ரொம்ப இந்த கலை அவருக்கு எப்படி வந்தது? திருவள்ளுவர் சொல்றாருமா, ஒருமையுள் தாம் கற்ற கல்வி, ஒருமையுள் தாம் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒரு பிறவியில் ஒருவன் கற்ற கல்வி அவனுக்கு 7 பிறப்புகளிலும் தொடர்ந்து வந்து உதவும். இப்ப கண்ணப்பனுக்கு எப்படி வந்தது? முந்தின பிறப்பு பார்க்கணும். ஆமா, கண்ணப்பன் முந்தின பரப்புல அர்ஜுனன் பா. கண்ணப்பன் முந்தின பரப்புல அர்ஜுனன். பாரத போர் 18 நாட்கள் நடந்தது இல்லையா? ஆமா, 13வது நாள் போரில் அர்ஜுனனுடைய மகன் மாவீரன், யாராலும் வெல்ல முடியாத பேராற்றல் பெற்றவன் அபிமன்யு. அவன் இருக்கிற வரை அந்த பாண்டவர்கள் நாம் ஒன்று செய்ய முடியாது, முதல்ல அவனை முடிச்சு கட்டிடணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. துரியோதனன் கூட்டம். அதற்காக ஒரு நாள் நேராக இல்லாமல் வஞ்சகமாக, ஆமா, பின்னாலே இருந்து தாக்கி கொன்றான் பாவி சயத்திரதன். யாரும் பேருன்னா சயத்திரதன். அந்த போர்க்களத்துல வேறொரு இடத்துல அர்ஜுனன் போரிட்டு கொண்டிருந்தான். செய்தி அவனுக்கு போகுது, உன்னுடைய அருமை மகன் அபிமன்யுவை அந்த பாவி அவன் சயத்திரன் கொன்று விட்டான். போர்க்களத்துல வெந்து போனான் அர்ஜுனன். ஆவேசம் வந்தது மனதுக்குள்ள. பொழுது சாய்வதற்குள்ளாக, நாளை பொழுது சாய்வதற்கு உள்ளாக அந்த பாவி சயத்திரவனை கொல்வேன், இல்லாவிட்டால் நான் தீயில விழுந்து மாழ்வேன் என்று சபதம் பண்ணிட்டான். அவனுக்கு உற்ற தோழனா உயிர் துணையா இருக்கிறது யாரு? எல்லாம் வல்ல கண்ணன் எம்பெருமான். எப்பா என்ன உன் பாட்டுல திடீர்னு நாளைக்குள்ள அதுக்கு ஒரு சொல்லிட்ட, இல்லைன்னா தீயில விழுந்துருவான்னு சொல்லியிருக்கிற, நடக்கிற காரியமா? யோசனை பண்ணி சொல்லியிருக்க வேண்டாமா? அப்படி அவர் சபதம் பண்றது அதெல்லாம் தெரியாது. அதை செய்துதான் தானே. என்ன செய்வது தெரியாது, வழிகாட்டு. அப்படியா? வா, எங்க போவோம்? கைலைக்கு போகணும். எங்க போகணும்? கைலைக்கு போகணும். அந்த கையில இருக்கிற பரம்பொருளாய சேருமானிடத்துல வேண்டி பாஸ்வதா அஸ்திரத்தை கொண்டு வர வேண்டும். பாஸ்வதா அஸ்திரத்தை கொண்டு வர வேண்டும். அந்த அஸ்திரத்தினாலேதான் அந்த சயத்திரவதை கொல்ல முடியும் அப்படின்னு கண்ணன் சொல்லிட்டாராம். அப்போ நீயும் துணைக்கு கூட வா அப்படின்னு. இப்போ கண்ணனும் யாரு அர்ஜுனனுமாக கைலையை நோக்கி போகிறாரு. போர்க்களத்திலே காலையிலிருந்து போராடி இருக்கிறான். எதுவுமே சாப்பிடல, ஓய்வே இல்லை, உடல் களைச்சு போச்சு. மகன் இறந்திருக்கான். என்னாச்சு? உள்ளமும் சோர்ந்து போச்சு. கண்ணன் சொன்னா, உனக்கு உள்ளமும் உடம்பும் சோர்ந்து போச்சு, கொஞ்ச நேரம் உட்காரு, ஓய்வெடு, நான் காய்கனிகளை கொண்டு வந்து தரேன், அதை சாப்பிட்டுட்டு நம்ம கைலையை நோக்கி போகலாம்னா. கண்ணா
என்ன சொல்ற, உனக்கு தெரியாதா? சிவபூஜை பண்ணாமல், நல்லா கவனிச்சுங்க, சிவபூஜை பண்ணாமல் நான் சாப்பிட மாட்டேன் என்பது உனக்கு தெரியாதா? பண்ணு, சிவபூஜை பண்ணுப்பா, நான் வேண்டான்னு சொல்றேன். சிவபூஜை பண்றது சிவலிங்கத்துக்கு எங்க போவேன், சிவனுக்கு எங்க போவேன் அப்படின்னா, அவ்வளவுதானே. நானே சிவன் உட்காந்துட்டான் கண்ணன், நானே சிவன். என்னப்பா சொல்ற, நீ என் மீது தூவு அர்ச்சித்து போடுகிற மலரெல்லாம் கையிலே போய் பெருமானை பார்க்கிறோம், அவன் திருவடியில கிடக்கும், அவனும் நானும் ஒன்றுதான் என்பது உனக்கு புரியும் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு இப்போ அப்புறம் போனாங்க, காசு பாசுவாஸ்திரம் வாங்கினப்போ, இப்ப அர்ஜுனனுக்கு உள்ள அந்த நிலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் சொன்னா, முன்ன அர்ஜுனன் ஒரு சமயம் வேட்டைக்கு போனான். ஆமா, அப்போ ஒரு பன்றி ஓடிச்சு. அந்த பன்றிய ஒரு வேடம் தொடர்ந்துட்டு வர்றான். அர்ஜுனனும் பார்க்கிறான். அர்ஜுனன் தன்னுடைய அம்புனாலே பன்றியை நோக்கி விடுறான், அந்த வேடனும் விடுறான். ரெண்டும் ஒரே நேரத்துல பன்றியின் மீது பட்டு பன்றி விழுந்து இறந்து போகுது. இப்போ அர்ஜுனனும் சொந்தம் கொண்டாடுறான், வேடனும் சொந்தம் கொண்டாடுறான். வேடனாக வந்திருக்கிறவர் பெருமான் சிவபரம்பொருள், வேடனாக வந்திருக்கிறவர் சிவபெருமான். என்னுடைய அம்புதான் முதல்ல பட்டது, பன்றி எனக்கு தாங்கிறாரு அவரு. இவன் இல்ல இல்ல, என்னுடைய அம்புதான் முதல்ல பட்டது, பன்றி எனக்குத்தான். அப்படி ரெண்டு பேருக்கும் வாய் தகராறு வந்துருச்சு. அர்ஜுனனுக்கு பொறுமை இல்லை, கையில என்ன வச்சிருந்தான், அம்பு ஓங்கி அடிச்சா. சிவபெருமான் தலையில ஓங்கி ஒரு அடி அடிச்ச உடனே அந்தரியாம ஆகி, ஆமா, அப்போதுதான் ஆஹா உன்னையே நான் அடிச்சுட்டனா அப்படின்னு மனம் நொந்து வெந்து வேண்டினான். ஒன்னும் இப்படி ஒரு செயல் நடந்தது இல்லையா? உனக்கு என்ன வேண்டி நீ அங்க போகிறாய் கைலாயத்துக்கு? இந்த பாஸ்வதாசம் தானே வாங்க போறான், அதை விட்டுட்டான். இப்போ உன்னுடைய தரிசனம் எனக்கு கிடைக்குதுல்லப்பா, அதுவே எனக்கு போதும். என்றும் உன்னுடைய அன்புக்குரியவனாக நான் இருக்க வேண்டும், அந்த வரத்தை எனக்கு தானு கேட்டான் அர்ஜுனன் சிவபெருமான்ட்ட. சிவபெருமான் சொன்னார், அதை நான் எப்போதும் தர்றேன், நீ எந்த வேலைக்கு வந்தையோ அந்த வேலைக்கு தான் போகணும். பாசவாசம் பெற்று கொண்டு வர்றதுதான் நீ போகணும். இந்த பிறப்பில் நல்லா கவனிச்சுக்கணும், இந்த பிறப்பில் ஒரு பன்றியின் காரணமாக உனக்கும் எனக்கும் தகராறு வந்து நீ என்னை வில்லால் அடித்தாய் அல்லவா? ஆமா, அடுத்த பிறப்பில் நீ ஒரு வேடர் குலத்திலே பிறந்து ஒரு பன்றியின் காரணமாகவே என்று அவரு அன்றைக்கு கொடுத்த வரம். அதனாலதான் அந்த அர்ஜுனன் அந்த இங்க வந்து கண்ணப்பனாக வந்த, அந்த கண்ணப்பனாக வந்ததுனால அவன் ஏற்கனவே முந்தின பிறப்புல அர்ஜுனனாக இருந்து அதுக்கு முந்தி இருந்ததா அத்தனை கலைகளையும் கற்று தேர்ந்தவனாக இருந்தனால்தான் கலை மலிந்த சீர்நம்பி கண்ணப்பர்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னதுடைய பொருள் சிறப்பு அதுதான். இப்படிப்பட்ட அற்புதமான மாவீரனாகிய அந்த அர்ஜுனனுடைய சிறப்பு எல்லாம் கண்ணப்பரை பற்றி அந்த அம்மா சகோதரியா ரொம்ப அருமையா சொன்னான். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டபின் என்னப்பன் என்னப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி வண்ண பணித்து என்னை வா என்ற வான் கருணை சொன்ன பொன் வீட்டிற்கு சென்று ஊதாய் கோத்தும்பி. என்னமா பட்டணத்தை அரசனார்ல சகோதரியா சொன்னாங்க, வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லை நல்லன் மாது சொந்த சூழால் இளமை துறக்க வல்லை நல்லன் தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லன் சென்று இனி நான்
ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கு அந்த பாடலே ஏக்கம். அவங்க மாதிரி எல்லாம் என்னால செய்ய முடியாது. நான் எப்போ அவனுக்கு உரிய ஆளாக முடியும்? ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே என்று அவர் சொன்னாங்களே, அதையும் ரொம்ப அருமையா அவங்க அற்புதமா எடுத்து சொன்னாங்க. அப்போ கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதி நக்கீரர் கைலை பாதி காலத்தி பாதி என்று அந்தாதி என்று ஒரு நூல் பாடியிருக்காரு. அதுல இந்த வரலாற்று சிறப்பு முதல்ல போற அவ்வளவு நக்கீரர் அங்க சொல்லி அப்புறம் வந்தார். இப்ப கண்ணுல குருதி வடியுது, போறான் கண்ணுல குருதி வடியுது. இப்ப ஏற்கனவே சிவசிரியர் ஆண்டு 4 நாள் வந்து வழிபாடு பண்ணுகிறார். அது மரபு வழிபட்ட வழிபாடு, இது அன்பு வழிபட்ட வழிபாடு. மரபு வழிபட்ட வழிபாட்டினும் அன்பு வழிபட்ட வழிபாடும் மேலானது காட்டுறதுக்காகத்தான். அவர் மனம் நொந்து போயிருந்தாரா, நீ மறைஞ்சு நின்று பாரியா, அடுத்த நாள் மறைஞ்சு நின்னாரா. இப்போ இவன் போறானா, போகிற போது தீய சகுனங்கள் எல்லாம் தோன்றுவான். யாருக்கு? கண்ணப்பனுக்கு. என்ன நடந்தது என்று போறாரு. போற போது தொலைவிலே பார்க்கிற போது பெருமானுடைய கண்ணில் குருதி ரத்தம் வடியுது. நல்லா கவனிக்கணும், வலது கண்ணுலதான் முதல்ல ரத்தம் வடியுது. ஏன்னா அது அவரு கண்ணு. அது மட்டுமல்ல, தன்னுடைய தலைவியா இருக்கிற அவருடைய கண்ணு முதல்ல அவருக்கு மனம் வரல, கருணை. தன்னுடைய வழக்கண்ணிலே ரத்தம் வழிய காட்டினார். வேகமா போனான், அழுதான், விழுந்தான், புரண்டான், அழுதான், எல்லாம் பண்ணான். அப்புறம் என்ன பார்த்தான், அவன் வேடன் அல்லவா, அங்கேயெல்லாம் சுத்தி மூலிகையெல்லாம் கொண்டு வந்து விழிஞ்சு விட்டான். நிக்கல குருதி, மூலிகைலாம் சாறு. எவ்வளவு பெரிய கொடுமையான வியாதியும் தீர்க்கக்கூடிய மூலிகைகள் அங்க உண்டு, அவளுக்கு தெரியும். தீரல, என்ன பண்றதுன்னு பார்த்தான். சரி, ஊனுக்கு ஊன் பழமொழி, சதைக்கு சதை, சதைக்கு சதை. அப்போ கண்ணுக்கு என்ன செய்யணும்? கண்ணை கொடுக்கணும். கண்ணுக்கு கண்ணை தர வேண்டும். ஊனுக்கு ஊன் என்ற பழமொழி நினைவுக்கு வந்தது. கண்ணுக்கு கண் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து, ஆமா கண்ண என்ன பண்றாரு, கண்ணை தோண்டி அத்தியாச்சு. குருவி நின்று போச்சு. ஆடுறான், போடுறான், பாடுறான். அடுத்த வினாடி இன்னொரு கண்ணில் இடக்கண்ணிலும் குருதி வடியுது. கெட்டேன் அப்படின்னு புலம்புனா இப்ப எவ்வளவு உறுதி பாருங்க. அதான் கலைமலிந்த கண்ணப்பன், கலைமலிந்த சீரன். நான் இதுக்கு ஏன் அஞ்சனும் பயப்படணும்? மற்றும் உண்டு இன்னும் ஒரு கண். எப்படிப்பா, எங்க இன்னொரு கண் இருக்கு, 3வது கண்ணை காட்டியிருந்தா என்ன பண்ணிருப்பான்னு தெரியாது. மற்றும் உண்டு இன்னும் ஒரு கண் என்று சொல்லி அடுத்த கண்ணையும் தோண்டி எடுப்பதற்காக அம்பை கண்ணிலே பதிக்கிற போது தரித்திலர் தேவதேவர், சேக்கிழாருடைய வாக்குப்பா. தரித்திலர் பொறுத்து கொள்ள முடியல. ஐயோ கண்ணப்பா கண்ணப்பா, தரித்திலர் தேவதேவ என்று 3 அடுக்கு நாக கங்கணர், கையில நாகத்தை கங்கணமாக கட்டி இருக்கிற பெருமாள். நெல்லு கண்ணப்பா, நெல்லு கண்ணப்பா, நெல்லு கண்ணப்பா 3 முறை. எதையும் ஒரு முறைக்கு 3 முறை சொல்லணுமா உறுதிப்படுத்துறதுக்கு? எதையும் உறுதிப்படுத்துறதுக்கு எத்தனை முறை சொல்லணும்? ஒரு முறைக்கு 3 முறை. அதனால நெல்லு கண்ணப்பா, நெல்லு கண்ணப்பா, நெல்லு கண்ணப்பா என்று சொல்லி அந்த கண் இழந்து அப்புகிற கையை பிடித்து கொண்டு அது செய்தாரா. என்ன சொன்னார் தெரியுமா? மாறிலாய் என் வளத்து நிற்க, என் வலப்பக்கத்திலே மாறில்லாதவனே என்றும் நீ என்னோடையே இரு. காலத்தினாருக்கு முன்னால இவர் தான் இருந்தார். அங்கதான் அது எங்கேயோ ஒரு வாரத்துல வச்சிருந்தாங்க. அப்புறம் அவர்கிட்ட சொல்லி, ஐயா சிவபெருமானுக்கு முன்னாடி வையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் முன்னாடி தூக்கி அவரை கொண்டாந்து வச்சாங்க.
என்றும் என் வலப்புறத்தே இருக்க என்று மண்ணு பேர் அருள் புரிந்தார். மண்ணு பேர் அருள் புரிந்து அதனால இப்ப இதெல்லாம் பார்த்த போதும் சிவசரியார் ரத்தம் இப்ப நாம போறோம், சிவருமங்கள் ரத்தம் வடிது, என்ன ஆகும்? நாம இங்கே நிற்போம், இங்கே நிற்போம், எங்க போய் நிற்போம்னு சொல்ல முடியாது. கண்ணப்பன். அதனால அந்த கண்ணப்பன் முதலாக இந்த உலகத்தில் கண்தானம் பண்ணியவன் யாரு? கண்ணப்பன். அதனால கண்தானம் பெருசா உடல் உறுப்பு தானங்கள் நிறைய வந்தாச்சு. இதயத்தையே தானமா கொடுக்கிறவங்க மகிழ்ச்சி. முதல்ல இப்ப கண்தானம் கண்ணா இதெல்லாம் பண்றாங்களே, எங்க பார்த்த முகாம், கண்தான முகாம் அப்படியெல்லாம் நடத்துறாங்க. முதலாக கண்தானம் செய்து இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டியவன் கண்ணப்பன். அந்த கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை, அது யாருக்கு ஒப்பு சொல்ல முடியாது. ஒப்பு உயர்வற்ற ஒரு பெரும் வீரனாக கண்ணப்பன் நம்மால் போற்றப்படுகிறான். அவனை என்றும் போற்றி வணங்கி வாழ்த்தி வழிபாடு செய்வோம் என்று இந்த அருமையான வரலாற்றை பேசிய அருமை சகோதரியாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.